ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஸ்டெபின் ஆப்ரஹாம் சாபுவின் இழப்பால் சோகத்தில் மூழ்கியுள்ளது கேரளாவின் பாம்படி கிராமம். போன வேகத்தில் சம்பாதித்து விடலாம் என்ற பெரும் கனவை சுமந்து கொண்டு வளைகுடா நாடுகளுக்கு பறப்பவர்களே இங்கு அதிகம். வெறும் 42 லட்சம் மக்கள் தொகை கொண்ட வளைகுடா நாடான குவைத்தில் சுமார் 9.5 லட்சம் இந்தியர்கள் வசிப்பதற்கும் இதுவே முக்கிய காரணம். சர்வதேச அளவில் ரூபாய் மதிப்பில் உச்சத்தில் இருக்கும் நாடு குவைத். இதனால் தான் இங்கு குறைவான சம்பளம் பெற்றாலும் அது மனதிற்கு நிறைவானதாக அமைகிறது. ஆனால் குவைத்தில் நடந்த தீ விபத்தால் பல இந்திய குடும்பங்கள் கதறிக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு குடும்பம்தான் கேரளாவில் உள்ள கோட்டயம் பாப்பாடியைச் சேர்ந்த ஷாபு ஷெரில் குடும்பத்தினர். தாங்கள் முத்தாக பெற்ற 3 மகன்களில் மூத்த மகனான ஸ்டெபின் ஆப்ரஹாம் சாபுவை நினைத்து அந்த குடும்பம் பூரித்து போகாத நாள் கிடையாது. எம்டெக் படித்துள்ள ஸ்டெபின் குவைத்திற்கு சென்று 6 வருடங்கள் ஆகிவிட்டது. தனது தம்பிகளை படிக்க வைத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தந்தையின் மருத்துவ செலவையும் கவனித்துக் கொண்டு தனக்கென்று சொந்தமாக வீடு ஒன்றையும் கட்டியிருக்கிறார் ஸ்டெபின். 90% வீடு கட்டும் பணி நிறைவடைந்து விட்டது. ஆகஸ்டில் ஸ்டெபின் வரும்போது அவருக்கு திருமணம் செய்து வைக்க மறுபுறம் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இப்படி 29 வயது வரை குடும்பத்திற்காக ஓடோடி உழைத்துக் கொண்டிருந்த ஸ்டெபின் ஆசையாய் தனக்கென்று ஒரு வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க இருந்த சமயத்தில் தீக்கு அவரது உடல் ഇരയാகிவிட்டது സോകത്തിൻ ഉച്ചം. ഒരു അപ്പൻ്റെ സ്ഥാനത്ത് നിന്നാണ് എല്ലാം നടത്തി കൊടുത്തത്. അവൻ്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ ആഗ്രഹമായിരുന്നു അപ്പനും അമ്മയ്ക്കും സ്വന്തമായിട്ടൊരു ഭവനം. ആ ഭവനം അത് പണിത് പൂർത്തീകരിക്കാൻ സാധിച്ചില്ല. അതിൻ്റെ മുക്കാഭാഗം പണി കഴിഞ്ഞ് 2 മാസത്തിനകം വന്ന് കയറി പാർക്കാനായിട്ടുള്ള ചടങ്ങിലേക്ക് നീക്കിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അന്നേരമാണ് ഈ വിയോഗം വന്നത്. അത് കുടുംബത്തിൽ ഞങ്ങൾക്ക് താങ്ങാൻ പറ്റുന്നതിൽ ഏറ്റവും ഭീകരമായ ഒരു അന്തരീക്ഷമാണ്. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களுள் ஸ்டெபின் ஆப்ரஹாம் சாபுவும் ஒருவர். தாம் வேலை பார்க்கும் நிறுவனத்திலேயே தனது தம்பிக்கும் வேலை வாங்கி கொடுத்திருந்தார் ஸ்டெபின். விபத்து நடந்த கட்டிடத்தில்தான் 10 நாட்களுக்கு முன்பு வரை ஸ்டெபின் உடன் அவரது தம்பி பிலிப்பும் வசித்து வந்துள்ளார். இங்கு வசதிகள் குறைவாக இருப்பதால் பிலிப் வேறொரு கட்டிடத்திற்கு மாறி இருக்கிறார். தம்பியுடன் ஸ்டெபினும் அந்த கட்டிடத்திற்கு மாற இருந்த நிலையில் இந்த துயரம் அரங்கேறியிருப்பது கொடுமை. தனது குடும்பத்தை மட்டும் ஸ்டெபின் கை தூக்கி விடவில்லை. தனது நண்பர்கள் பலருக்கும் அவர் நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். சர்ச்சுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். ആ ചെറുപ്പക്കാരുടെയൊക്കെ ഒരു ലീഡർ എന്ന പോലെ ഇവിടെയുള്ള കാലത്തെല്ലാം വളരെ ആക്റ്റീവായി പ്രവർത്തിച്ച ഒരാളാണ് സ്റ്റെഫിൻ. അത് തന്നെ നന്നായി ഓർഗൻ വായിക്കും, மியூசிக் കാര്യങ്ങൾ നന്നായി കൈകാര്യം ചെയ്യും. இப்படி கடல் தாண்டி சென்று குடும்பத்தை தாங்கி வந்த பெருந்தூணாக நின்ற ஸ்டெபினை பலிவாங்கிய குவைத் தீ விபத்தால் அவரது குடும்பமே இன்று சரிந்து போய் துடிதுடித்து வருகிறது. அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.